இந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க இப்ப பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றதான் அதில் இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையை பார்த்துட்டு சொல்லுங்க. யாரோ பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறத முழுசா நீங்க கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசணும். புரியுதா? ஏன் இப்போ பரப்புதுன்னு அது எனக்கு தெரியல. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். பரப்புறாங்களா தெரியல, கோபத்தின் காரணமாக அதை செய்கிறாங்களா? நீங்க பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்ததுதான். நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்லை, யாரும் என் மேலே வருத்த போறதுக்கு இல்லை. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்க கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நான் அப்போ சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள். நீங்கள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசட்டில் சொல்லியிருக்கேன். அதை ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்ற சர்ச்சை பேச்சுக்கு அமைச்சர் மூர்த்தி தற்சமயம் விளக்கம் அளித்திருக்கிறார். அப்பொழுது பேசியவர், பல மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒன்றை வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்றும் அந்த ஆடியோ பதிவை முழுமையாக பார்க்குமாறும் அவர் கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். அமைச்சர் மூர்த்தி அளித்திருக்கக்கூடிய முழுமையான விளக்கங்களை சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அமைச்சர் மூர்த்தி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய பொழுது, அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், முதலில் மாணவர்களை பொறுத்தவரையில் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த தேர்வில் தான் கலந்து கொள்வதற்காகவும் அதே சமயம் அவர்களை வாழ்த்தி பரிசு வழங்குவதற்காக அமைச்சர் மூர்த்தி நேரடியாக சென்றிருக்கிறார். அப்பொழுது மேடையில் பேசியவர் ஆண்ட பரம்பரை என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாகத்தான் தமிழகம் எங்கும் இந்த பேச்சானது மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தொடர்ந்து மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு நாம் தற்சமயம் கேட்ட பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் மிக தெளிவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆண்ட பரம்பரை என்பதை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆண்ட பரம்பரை என்பதில் எனக்கு எந்தவித கருத்து உடன்பாடு கிடையாது. நான் அனைவருக்கும் பொதுவானவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்ட பரம்பரை என பேசிய குறித்த வீடியோ எடிட் செய்திருக்கின்றனர். அதில் நான் பேசிய வார்த்தை அவ்வாறு பேசவில்லை என்று முழுமையாக மறுத்திருக்கிறார். அதை எடிட் செய்து வேண்டுமென்றே திட்டமிட்டு யாரோ பரப்பி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முதலில் முன்வைக்கிறார். அதற்கு பின்பாக அந்த வீடியோவை தாங்கள் முழுமையாக பாருங்கள். 2 மாதங்களுக்கு முன்பாக அது எடுத்திருக்கக்கூடியது. 2 மாதங்களுக்கு முன்பாக பேசிய அந்த வீடியோவானது தற்சமயம் பரவி வருவதற்கான காரணம் என்பது என்னவென்று தெரியவில்லை. இதற்கு பின்னால் யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நான் அறியவில்லை. எதற்காக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியவில்லை. ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்து உள்ளதைத்தான் நான் கூறியிருக்கிறேன். அமைச்சராகிய நான் அனைத்து சமூகத்தினருக்கும் முக்கியமானவன், அனைத்து சமுதாயத்தினருக்கும் நான் நட்பாக பழகக்கூடியவன் என்பதை தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய நண்பர்களும் அறிவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ பரவி வருவதால் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. ஏனென்றால் நான் அவ்வாறு பேசவில்லை என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார். அதே சமயம் அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அங்கே பேசுகிற பொழுது நான் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் அரசால் தேர்வு பெற்றிருக்கிறீர்கள், எல்லோருக்கும் பொதுவானவர்களாக பணியாற்ற வேண்டும், எல்லோருக்கும் பொதுவானவர்களாக வாழ வேண்டும் என்று தான் அந்த நிகழ்ச்சியில் நான் கூறியிருந்தேன். எதற்காக இந்த வீடியோ தற்சமயம் எடிட் செய்து பரப்பப்படுகிறது என தெரியவில்லை. இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை என்ற செய்தியை தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் மூர்த்தியினுடைய மனநிலையை பொறுத்தவரையில் தற்சமயம் அந்த கருத்தை முழுமையாக மறுத்திருக்கிறார். அவருடைய முகம் என்பது மாறி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நான் அவ்வாறு ஒருபொழுதும் எனது அரசியல் வாழ்வில் நான் யாரையும் பாரபட்சமின்றி பழகி வரக்கூடியவன். அதே சமயம் எனது மனதில் எல்லளவும் அந்த வேறுபாடு என்பது ஒருபோதும் இருந்ததில்லை என்ற திட்டவட்டமான கருத்தை தெரிவித்து இந்த சர்ச்சைக்கு பெரும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றே நம்பலாம். அருணேஷ்.
உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.